ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். வனே ரணே சத்ருஜல அக்னிமத்யே யதுர்ச்சயா பத்ரு மகாபயேஷு இதம் படேத் ஸ்தோத்ரமணாகுலாத்மா சுகீ பவேத் தத்கிருத சர்வரக்ஷः. ஸ்ரீயப்பதியான பரமாத்மா ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரோட ஆதிசேஷனுடைய சயனத்திலே இருக்கார். அப்போது மகாலட்சுமி தாயார் திடீர்னு சிரிக்கிறாளாம். தேவி என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லி பரமாத்மா கேட்குறார். அப்போ சொல்கிறார், நீங்கள் சயனிச்சுட்டு இருக்கும்போது கூட கையில் வச்சுட்டுருக்கிற அந்த சுதர்சன சக்கரத்தை கீழே இறக்கி வைக்காமல் கையிலேயே வச்சுட்டுருக்கீங்களே, அதனால் கொஞ்சம் அதை கீழே இறக்கி வச்சா உங்களுக்கு சயனிக்கிறதுக்கு படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் கேட்குறாளாம். அதுக்கு மகாவிஷ்ணு சொல்கிறார், தேவி இந்த சுதர்சன சக்கரமானது கையில் இருக்கிறதுனாலே எனக்கு அது சௌகரியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த யாரெல்லாம் இந்த சுதர்சன சக்கரத்தோடைய மகிமையும் ஸ்லோகத்தையும் அதோடைய சக்தியையும் யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டுருக்காளோ அவளுக்கெல்லாம் லோகக்ஷேமம் இருக்கும், கூடவே ப்ரொட்டெக்ஷனாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு மகாலட்சுமி கிட்ட சொல்கிறாராம். அப்படி என்ன வசதியான இந்த ஒரு சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யார் ஒருத்தர் சுதர்சன சாலக்கிராமம் அவங்க கிரகத்தில் வச்சிருந்தா அந்த சுதர்சன சாலக்கிராமத்துக்கு நித்தியம் திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய அபிஷேகம் ஜலத்தில் பண்ணால் கூட போகிறோம், தினமும் பாலில் பண்ணணும்னு இல்லை. சாலக்கிராமத்திலலாம் தேன் சேர்க்கக்கூடாது, வெடிச்சு போயிடும். அதனால் பால், இளநீர், தீர்த்தம் இதெல்லாம் சேர்க்கலாம். எதுவும் இல்லைன்னா தினமும் வெறுமே தீர்த்தமோ பன்னீரோ ஏதோ ஒன்று சேர்த்துட்டு அதை திருமஞ்சனம் பண்ணிட்டு வர்றது ஸ்லாகியம், நல்லது. அந்த சுதர்சன மந்திரத்தை யாரெல்லாம் ஸ்லோக வடிவில் சொன்னாலும் சரி, இல்லைனா சுதர்சனா காப்பாற்று, சுதர்சனா என்னை ரட்சி, எங்கள் கூட இருக்கிறவரை ரட்சி, எங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் சத்துருக்களுடைய பயம் இல்லாமல் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தர் தினமும் ஒரு பிரார்த்தனையை பண்ணிடுறாளோ அவளுக்கு கூடவே அன்றைக்கி இருக்காராம். அன்றைக்கு மட்டும் இல்லை, மறுநாள் சொல்ல மறந்தால் கூட அன்றைக்கும் பக்கத்திலே தான் இருப்பாராம். அப்படிப்பட்ட விசேஷமான மந்திரம் இந்த சுதர்சன மந்திரம். எல்லா பெருமாள் கோயிலுக்கும் நீங்கள் போனேன்னா அங்கே தனி சன்னதியாக சுதர்சனர் சில கோவில்களில் இருக்கார், சில கோவில்களில் சுதர்சனர் தனி சன்னதியாக இல்லைன்னாலும் பெருமாளோடைய திருக்கரத்திலே நாம் அந்த சங்கு சக்கரம்னு சொல்லி பட்டாச்சாரியார் சொல்லுவார் பாருங்க, ஹாரதி காட்டும்போது. அப்போ அந்த சக்கரத்தை பார்த்தாலே சுதர்சனர் அங்கே இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், அனுகிரகம் கொடுப்பார். நேமிராஜன் அவருக்கு பெயர். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சக்தி அவருக்கு இருக்குது. இங்கே சுதர்சன சன்னதி கோவிலுக்கு போனெல்லாம் சுதர்சன சன்னதி குறைஞ்சபட்சம் 4 பிரதட்சணம், அதிகபட்சம் 16 பிரதட்சணம் பண்ணணும் அவருக்கு. அப்படி பிரதட்சணம் பண்ணி முடித்து நீங்கள் கையில் கோவிலுக்கு போகும்போதும் பெரியவங்களை பார்க்கும்போதும் நோயாளிகளை பார்க்கும்போதும் நீங்கள் எப்போவுமே வெறுங்கையோடு போகக்கூடாது. அதாவது கையில் அவங்களுக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு போகணும். கோவிலுக்கு போகும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரசகண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கண்டாவது வாங்கிட்டு போகணும். டைமண்ட் கல்கண்டோ ரொம்ப விலை குறைவு, அதை வாங்கிட்டு போயிட்டு கூட நீங்கள் பெருமாளுக்கு ஹம்சி பண்ண கொடுத்தேன்னா நைவேத்தியத்துக்கு அவள் பட்டாச்சாரியார் நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பா. உங்கள் கையால் அதை நிறைய பேருக்கு நீங்கள்
அதை விநியோகம் பண்ணலாம். நல்லது நடக்கும், உங்களுக்கும் நல்லது நடக்கும், வாங்கிக்கிறவாளுக்கும் நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சக்தி இந்த சுதர்சனர். அவருடைய மந்திரம் சுதர்சன ஹோமம் நடக்கும்போது இடத்துல பார்த்தேன்னா ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர சம்ஹர மிருத்யோர் மோக்ஷய மோக்ஷய ஓம் நமோ பகவதே மகாசுதர்ஷனாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி ஹோமம் பண்ணும்போது ஸ்வாஹான்னும், நித்திய பாராயணம் பண்ணும்போது நமக அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தேன்னா அவ்வளோ விசேஷம் கூடவே இருப்பார் சுதர்சனர். அப்படிப்பட்ட சுதர்சன மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் சொல்லிட்டு வராளோ அவளுக்கு எல்லாமே நல்லபடியாக ஜெயம் சித்திக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் பரிபூர்ணமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசத்திலே அடியேன் இதை பற்றி உங்களுக்கு சாதிச்சுட்டு இருக்கோம். இந்த ஜனார்தனன் என்னுடைய திருநாமம், அடியனுடைய திருநாமம் ஜனார்தனன், சென்னையிலிருந்து பேசுகிறோம். யார் ஒருத்தர் இந்த உபன்யாசத்தை நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் மற்றவாளுக்கும் இதை அனுப்பி இந்த நிறைய பேருக்கும் லோகக்ஷேமத்துக்கு நீங்கள் உபயோகமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த வளம் தரும் வசிஷ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் அடியேன் ஜனார்தனாலே சொல்லிட்டு வந்து உபன்யாசம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச உபன்யாசங்கள் எல்லாம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.